தைத்துளம் கரணம் நடக்குது. அன்னைக்கு அப்பம் சாப்பிட்டுட்டு போய் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள். அன்னைக்கான அந்த வேலை என்ன செய்ய போகிறீங்களோ அது உங்களுக்கு ஃபேவரட்டாக அமையும். யாராவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தைத்துளம் கரணத்தில் பிறந்திருக்காங்களான்னு பாருங்கள். ஒன்று லைசன்ஸ் அவங்க பேரில் மாற்றிடுங்க, இல்லை அவங்கள கொண்டு வந்து கடையில் உட்கார வைங்க. தட் இஸ் கல்லால் இங்கே பில்லிங் பார்க்குற மாதிரி. என்ன தான் உங்கள் கடை ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி, எங்கேருந்தான் கூட்டம் வரும்னு தெரியாது. ஈஸியாக அன்றைக்கி சேல்ஸ் நிச்சயமாக அதிகமாகும். நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாசகம் வேறு எழுதி வச்சுருப்பாங்க, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு ஒரு 2 கழுதை ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாருக்கும் யோகம் வருமானா தைத்துளம் கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அது நல்ல செமத்தியாக வேலை செய்யும். திருநள்ளார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனீஸ்வரன் கோவில். அந்த திருநள்ளாறில் ஒரு சனிக்கிழமையில் இரும்பு பாத்திரத்தை, தைத்துளம் கரணம் அன்னைக்கு இருக்குது அப்படின்னா இரும்பு பாத்திரத்தை இவங்க தானமாக பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க கர்மாவோட அளவு குறையும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர், ஆஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. நம்ம அந்த கரணங்கள் பற்றி வரிசையாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன கரணம் பார்க்கலாம், எந்த கரணத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா தைத்துளம் அப்படின்னு ஒரு கரணம் இருக்குது. இந்த கரணம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த தைத்துளம் கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த பணம் பற்றின சிந்தனை இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். மற்றவங்களுக்கும் இருக்கும், மற்றவங்கள விட இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த நோக்கம் பணத்தை நோக்கி இருக்கும். அதே மாதிரி பணம் இவங்களை தேடியும் வரும், அப்படியும் ஒன்று நடக்கும் இவங்களுக்கு. காரணம் என்னென்னா, இதுக்கான கிரகம் என்னென்னா சுக்கிரன். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்குன்னா தைத்துளம் கரணத்தில் பிறந்த ஒரு பெண்ணை அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வேலைக்கு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ் சுமாராக போயிட்டுருக்கு, இல்லை பணப்புழக்கமே இல்லை, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனே அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, முதலாளி வேறையாக இருப்பார், ஆனால் லைசன்ஸ் பார்த்தா ஸ்டாஃப் பேரில் எடுத்து வச்சுருப்பார். அந்த கடைக்கான லைசன்ஸ் ஸ்டாஃபோட பேரில் இருக்கும். அவங்க ஸ்டாஃப் தான் இருந்தாலும் லைசன்ஸ் அவங்க பேரில் இருக்கும். காரணம் என்ன, அந்த தைத்துளம் அப்படிங்கிற கரணத்தில் பிறந்த பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா குறிப்பாக அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸ் நடத்தும் போது, சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நடத்தும் போது ஓகோன்னு ஓடும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபேன்சி ஸ்டோரு, பொட்டிக் ஸ்டோரு, கிளாத்திங் ஸ்டோரு, குறிப்பாக பெண்களாக இருக்காங்க, தைத்துளம் கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா எங்கேருந்தான் கூட்டம் வரும்னு தெரியாது. அந்த கடையில் எப்போ பார்த்தாலும் ஆட்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று அந்த ஃபுட் பிரிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சும்மா இருந்தால் கூட, கடை கம்முன்னு இருந்தால் கூட, அவங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணலை, அவங்க எதை பற்றியும் பெருசாக ப்ரொபகண்டா பண்ணலைன்னா கூட கூட்டம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இவங்க கடையை நோக்கி ஈஸியாக கூட்டம் வரும். நான் ஒரு துணி கடை நடத்துகிறேன் சார், இல்லை நான் ஒரு பொட்டிக் நடத்துகிறேன், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நடத்துகிறேன், என் பிஸ்னஸ் சரியாகவே போக மாட்டேங்குது ஒரு இடத்துல. நீங்கள் ஏதோ ஒரு கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னே வச்சுக்கிறோம். யாராவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், தங்கச்சியோ அக்காவோ மனைவியோ யாராவது ஒருத்தர் தைத்துளம் கரணத்தில் பிறந்திருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை தைத்துளம் கரணத்தில் பிறந்த அந்த பெண்மணியை கொண்டு வந்து அந்த கடையில் உட்கார வைங்க. ஒன்று லைசன்ஸ் அவங்க பேரில் மாற்றிடுங்க, இல்லை அவங்கள கொண்டு வந்து கடையில் உட்கார வைங்க. தட் இஸ் கல்லால் இங்கே பில்லிங் பார்க்குற மாதிரி. என்ன தான் உங்கள் கடை ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி, எங்கேருந்தான் கூட்டம் வரும்னு தெரியாது. ஈஸியாக அன்றைக்கி சேல்ஸ் நிச்சயமாக அதிகமாகும். இல்லையா லைசன்ஸ் அவங்க பேரில் மாற்றி விட்ருங்க. தைத்துளம் கரணத்தில் இருக்காங்கன்னா அவங்க பேரில் மாற்றி விட்ருங்க. அப்போ தைத்துளம் கரணத்தில் நான் பிறந்திருக்கேன், நான் பெண்ணாக இருக்கேன், நான் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் செய்யலாமான்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். எம்ப்ராய்டரி பண்ணுறேன், டைலரிங் பண்ணுறேன், அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு செய்யுங்க. ஃபேஷன் டிசைனிங் பண்ண போகிறேன், நிச்சயமாக அது சக்ஸஸை நோக்கி மட்டும்தான் கூட்டிகிட்டு போவோம். பயப்படாமல் செய்யலாம். இந்த கரணத்திற்கான சின்னம் இல்லை மிருகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழுதை தான் இதுக்கானது. அப்போ கழுதை ஃபோட்டோ என்னோடய ஆஃபீஸ் ஸ்பேஸில் நான் வைக்கலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். இதில் நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாசகம் வேறு எழுதி வச்சுருப்பாங்க, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு ஒரு 2 கழுதை ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாருக்கும் யோகம் வருமானா தைத்துளம் கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அது நல்ல செமத்தியாக வேலை செய்யும். அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை அவங்களோட ஷாப்ஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா தினசரி பார்த்துட்டாலே போதுமானது. இந்த காரணத்துக்கான தெய்வம் யார் அப்படின்னா சுக்கிரன் சொல்லிட்டேன். சுக்கிரன் சொன்னாலே நமக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பார். அதே மாதிரி ஜேஷ்டா தேவி அப்படின்னு பிரம்மனோட தோளில், வலது தோளில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவியை இவங்க வழிபடலாம். அதுவுமே இவங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமையும். இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் அக்கா யாருன்னா ஜேஷ்டா தேவி தான். பெருசாக வழிபாடு முறை வெளியில் கிடையாது. 1-2 கோவில்கள் தான் இருக்குது. திருவாரூரில் ஒரு சன்னதி இருக்குது. அந்த நம்ம குளத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜேஷ்டா தேவிக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. கும்பகோணத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த மாதிரி எங்கேயா 1-2 இடத்துல
காஞ்சிபுரத்தில் வந்தவாசி பக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் ஜெயேஷ்டா தேவிக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 1-2 இடம் தான் மொத்தத்துக்கே வந்து ஜெயேஷ்டா தேவிக்குன்னு தனியாக சன்னதிகள் இருக்குது. அதே மாதிரி அப்பம் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பம் தைத்துளம் கரணம் நடக்குது அன்னைக்கு அப்பம் சாப்பிட்டுட்டு போய் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள். அன்னைக்கான அந்த வேலை என்ன செய்ய போகிறீங்களோ அது உங்களுக்கு ஃபேவரட்டாக அமையும். அது என்ன தான் மாற்றி இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேவரட்டாக குறிப்பாக ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு எதிரால் வந்து அந்த இடத்துல கைவிட்டுரும், உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இவங்க ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. இவங்க நல்ல பேர் வாங்குற மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிப்பாங்க. இவங்க எவ்வளோ பண்ணாலும் சரி இவங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுறதும் ரொம்ப சிரமம். நான் ஏற்கனவே மிருகம் கழுதை அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த குறியீடு வந்து அப்போ பொதி சுமக்கிற மாதிரி இவங்க குடும்பத்துக்காக நிறைய உழைப்பாங்க. அந்த குடும்பத்து மேலே இருக்க பாசம் அதிகம். ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமலே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். இவங்க நல்ல பேர் வாங்குறதோ இல்லை லேடரில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதோ அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். இவங்க ரொம்ப முயற்சி பண்ணி அப்படின்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இருக்கிறதே இப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வேலை செய்கிறோன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க கூடுமான வரைக்கும் அந்த டாப் பொசிஷனில் போய் உட்காரத விட யார் பின்னாடியாவது இருந்து வேலை செய்கிறது தான் அதிகமாக விரும்புவாங்க. அவங்க முன்னாடி இருக்கட்டும், டாப் ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்காக உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்னமோ இவங்களுக்கு அது ஒரு பழக்க வழக்கமாகவே இவங்களுக்கு மாறிடும். இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரி, என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் இவங்க அப்படின்னா, திருநள்ளார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனீஸ்வரன் கோவில். அந்த திருநள்ளாறில் ஒரு சனிக்கிழமையில் இரும்பு பாத்திரத்தை தைத்துளம் கரணம் அன்னைக்கு இருக்குது அப்படின்னா இரும்பு பாத்திரத்தை இவங்க தானமாக பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க கர்மாவோட அளவு குறையும். நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் சார் அப்படின்னா இவங்களே தைத்துளம் கரணத்தில் பிறந்திருக்காங்க. ஒரு சனிக்கிழமை தைத்துளம் கரணம் வருது, அந்த அன்னைக்கு போய் இவங்க திருநள்ளாறில் போய் இரும்பு பாத்திரத்தை தானமாக தராங்க மற்றவங்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக இவங்களோட கர்மாவோட அளவு கணிசமாக குறைஞ்சிரும். யாருக்கோ ஒருத்தருக்கு அவங்க வேறு யாராவது பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் தராங்க அப்படின்னா நிச்சயமாக கணிசமாக குறைஞ்சு இவங்க அந்த அந்த கர்மாவோட அளவு குறைஞ்சு அந்த லைட்டான ஒரு ஃபீல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லோடோட இது கம்மியாகி லைட்டான ஒரு ஃபீல் அது நிச்சயமாக இவங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால் பணம் மட்டும்தான் இவங்களுக்கு லைஃபு. ஆனால் அந்த பணத்தை அடைய வைக்கிறதுக்குள்ளே இவங்களை பொதி சுமக்கிற மாதிரி சுமக்க விட்டு இவங்களை ஒரு வழி ஆக்கி தான் அது அந்த பணத்தை பார்க்க வைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஜெயித்தவங்களும் தைத்துளம் கரணத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ண முடியும்னா இவங்களோட கர்மா லோடை குறைக்க இவங்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இவங்களுக்கு. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்குறது அந்த மாதிரி செய்யும் போது நிச்சயமாக இவங்களோட லைஃப் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தே தீரும். ஆரம்பிச்ச இடத்துல நிச்சயமாக நிற்காது. பொதுவாகவே சுக்கிரன் வந்து நீச்சமோ உச்சமோ இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். யாரோட ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கோ, இப்போ அவங்களே தைத்துளம் கரணமாகவும் இருந்தாங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் இருக்கும். இதில் என்னென்னா ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தைத்துளம் கரணத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆனால் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சுத்தமாக சரியாக இருக்காது. ஸோ இவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப லாங் டைம் நான் செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு எந்த ஒரு வேலையும் செஞ்சாங்க அப்படின்னா அது அற்புதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம தைத்துளம் கரணத்தை பற்றி ரொம்ப விரிவாகவே பார்த்துட்டோம். என்னென்ன செய்யலாம், எப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நார்மலாகவே வீட்டில் தூபம், சாம்பிராணி, ஊதுபத்தி, நல்ல வாசனை திரவியங்கள், பன்னீர், இந்த ஜவ்வாது இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக பயன்படுத்தும் போது இந்த தைத்துளம் கரணம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கணும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.